காய்கறிகளை பச்சையாக சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா நோயுமே சரியாயிடும், எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும். இந்த செரிமான பிரச்சனை எல்லாமே சரியாகி மலச்சிக்கல் எல்லாமே சரியாயிடும். அதே நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு கரும்புச்சாறு குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. டெய்லி கரும்புச்சாறு குடிக்கிறீங்க. அப்போ வந்து செரிமான பிரச்சனை வரும். இந்த காய்கறிகளோட நன்மையை வந்து இது வந்து தடுத்துரும். அதனால் வந்து அப்போ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒருவேளை ஏன் வந்து காய்கறிகள் மேலே சந்தேகப்படாதீங்க. பச்சையாக சாப்பிட்ணும். பச்சை காய்கறிகள் சாப்பிடணும். சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா அது உங்களுக்கு வேலை செய்யாது. அதனால் காய்கறிகள் மேலே சந்தேகப்படாதீங்க. காய்கறி சாப்பிட்டு எனக்கு ஏன் சரியாகலை, எனக்கு ஏன் இன்றைக்கி வந்து உடம்பு சரியாகலை, சரியாக செரிமானம் ஆகலை, அப்போ நான் என்ன தப்பு செஞ்சேன், ஏதாவது தவறாக செஞ்சிட்டோமா, காய்கறிகள் தனது வேலையை நான் பச்சையாக சாப்பிட்டோம், அந்த காய்கறிகள் எனக்கு ஏன் நன்மை செய்யவில்லை, எனக்கு ஏன் இன்று சரியாக செரிமானம் ஆகவில்லை, அப்படின்னா நான் என்ன தவறு பண்ணேன். அவன் அந்த காய்கறிகளே சரியில்லைன்னு நினச்சிடக்கூடாது. ஒரு காய்கறிகளை நீங்கள் பரிசோதனை பண்ணி பார்ப்பீங்க. காய்கறிகள் ஒழுங்காக வேலை செய்கிறதா, பச்சை காய்கறிகளை பச்சையாக சாப்பிட்டால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்கிறாங்களே, அப்போ பச்சையாக சாப்பிட்டு பார்ப்போம். ஒருவேளை நீங்கள் வந்து டீ குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வெள்ளைச்சீனி கலந்த டீ அடிக்கடி குடிக்கிறீங்க, இடையிடையே நீங்கள் பச்சை காய்கறிகள் சாப்பிட்றீங்க அப்படின்னா, அந்த பச்சை காய்கறிகள் இந்த நீங்கள் குடிக்கிற டீனாலே அது வேலை செய்யாது. அதில் நீங்கள் வெள்ளைச்சீனி சேர்க்குறீங்க, அதில் கரும்புச்சாறு குடிக்கிறீங்க. அந்த கரும்புச்சாறு அது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பச்சை காய்கறிகளை வேலை செய்ய விடாமல் தடுத்து விடும். அது கொஞ்சம் உஷ்ணம் தரக்கூடியது, அதோட தன்மை அப்படி. இயற்கைனாலே நமக்கு நன்மை தான் செய்யணும்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா கரும்புங்கிறது இயற்கை தானே, அது நமக்கு நன்மை தானே செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இயற்கையில் தான் வந்து அரளி விதையும் இருக்குது. அரளி விதையும் ஒரு இயற்கை தான், அதை அரைச்சி சாப்பிட்டா செத்து போயிடுவாங்க. அதனால் இயற்கையில் தான் நமக்கு வந்து ஒரு முள்ளும் இருக்குது, அதில் கால் வச்சா நம்ம அதை குத்தி விட்டுரும். இயற்கை வந்து நமக்கு வந்து இயற்கையில் தான் பெரும் வெள்ளம், காட்டு வெள்ளம்லாம் வருது. இயற்கை எல்லாமே, இயற்கை அனைத்தும் நமக்கு சாதம் கிடையாது. அதில் நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. அதனால் இயற்கை வந்து ஒரு பொதுவானது அப்படின்னு தான் சொல்கிறேன். இயற்கையில் உள்ள எல்லாமே நல்லது அப்படின்னு நம்ம நினச்சிக்கூடாது. அது ஒரு அம்மானாலே அவங்க நம்ம நல்லது தான் செய்வாங்க, நம்ம என்ன செஞ்சாலும் பாராட்டுவாங்க, அப்படி கிடையாது. நீ நல்லது செஞ்சால் பாராட்டுவாங்க, அவங்ககிட்ட இன்னொரு பக்கமும் இருக்குது, கெட்டது செஞ்சால் விட மாட்டாங்க, ஒன்று அடிப்பாங்களே, அது மாதிரி தான். அதனால் வந்து இயற்கை நீங்கள் வந்து தகாத உணவு காய்கறிகள் மேலே பச்சையாக சாப்பிட்டா எல்லாமே தீர்வு கிடச்சிரும். எல்லா தீர்வும் கிடச்சிரும். உடம்பு ஆரோக்கியமாகிடும், நோய்கள்லாம் சரியாக ஆரம்பிச்சிடும், செரிமான பிரச்சனை எல்லாம் நீங்கிவிடும், உடல் பருமன் குறைய ஆரம்பிச்சிடும், மூட்டு வலி சரியாக ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கும்போது நான் காய்கறிகளை சாப்பிடுகிறேன், எனக்கு ஏன் சரியாகவில்லை, நீ வேறு என்ன சாப்பிட்ற, காய்கறி சாப்பிடும்போது வேறு ஏதாவது சாப்பிட்றியா, டீ குடிக்கிறியா, வெள்ளைச்சீனி சேர்க்குறியா, அல்லது கரும்புச்சாறு குடிக்கிறியா, அப்படின்னா சோறு சாப்பிட்றியா. சோறு சாப்பிட்டா முதல்ல காய்கறி மேலே ஆசையே வராது. காய்கறி மேலே உனக்கு ஒரு ஆசை வரணும், பச்சையாக சாப்பிட வேண்டும் என்கிற ஆசை வரணும். அந்த ஆசையவே இது தடுத்துரும். அல்லது நீ சோறு சாப்பிட்டுட்டு பச்சையாக காய்கறியை கஷ்டப்பட்டு சாப்பிட்டா கூட அந்த அந்த பச்சை காய்கறிகளின் நன்மை வந்து கிடைக்காது. அதனால் வந்து இந்த காய்கறிகள் இருக்குல்ல, ரொம்ப அற்புதமானது. அதன் திறனை எது தடுக்கிறது, அதன் செயல்திறன், அதிலிருந்து கிடைக்கக்கூடிய நன்மையை எது தடுக்கின்றது, தடுக்கிற ஏதாவது உணவுகளை நாம் சாப்பிடுகிறோமா, அதெல்லாம் பார்க்கணும். முதல்ல காய்கறிகள் மேலே எனக்கு ஏன் ஆசை வர மாட்டேங்குது, அதெல்லாம் பார்க்கணும். நீங்கள் காலையிலே இனிப்பான பழங்களை சாப்பிடக்கூடாது. இயற்கை உணவு தான், அதுலேயும் பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து காய்கறிகளை தான் சாப்பிடணும். அதன் பிறகு தான் பழங்களை சாப்பிடணும். பழங்களை சாப்பிட்டிங்கன்னா அது இனிப்பாக இருக்கும், அதன் பிறகு காய்கறிகளை சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ஆசை வராது. இப்படி அதில் நிறைய விதிமுறை இருக்குது. இயற்கை உணவுகள் என்று நம்ம நமது உணவு இனிமேல் இயற்கை உணவு தான், பச்சை காய்கறிகள் தான் என்று வரும்போது அதிலே ஏகப்பட்ட விதிமுறை இருக்குது.